ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்ல நீங்க என்ன மாதிரி ஸ்டாக்கை சூஸ் பண்ணீங்க, என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணீங்க, இல்லை ட்ரேடே பண்ணாட்டியும் நீங்க பார்த்தது என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. அதை நம்ம பார்க்கறதுக்கு மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நிஃப்டி 50யோட கம்பெனிஸ் வரும். நமக்கு எல்லா எஃப்என்டோ ஸ்டாக்ஸ் வேணும்னா செக்யூரிட்டிஸ் எஃப்என்டோ கொடுத்துக்கணும். அப்போ செக்யூரிட்டிஸ் எஃப்என்டோவில் எல்லா ஸ்டாக்குமே வந்துடும். இன்னைக்கு நான் சூஸ் பண்ண ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த பிண்ட் கம்பெனியும் அதே மாதிரி வந்துட்டு ஜிடிஸ் லைஃப் இவங்கள தான் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பாருங்க. 1066க்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நேற்று க்ளோஸ் 1018. இன்னைக்கு ஹை பார்த்தீங்கன்னா 1093, லோ பார்த்தீங்கன்னா 1038 வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. இது ஜோன்னு பார்த்தா நமக்கு ஓப்பன்னா 1060. ஸோ 1060 ஸ்ட்ரைக்கில் 1070 ஸ்ட்ரைக்கோ பார்த்துருக்கலாம். அது என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். $8.40 ப்ரீவியஸ் க்ளோஸ், $21 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 41 ஹை, 9 லோ இப்போ வந்திருக்காங்க. இதை மேக்சிமம் நம்ம வந்துட்டு 9:15 9:20 நீங்கள் என்னென்ன இம்பேக்ட்னு பாருங்கள். இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் அடிக்ஷன் ஆக வேண்டியதில்லை. இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கரெக்டான ஸ்ட்ராட்டஜி அமையும் போது ட்ரேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அடிக்ஷன் ஏற்பட்டு ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் ப்ரீ ஓப்பனில் கண்ணமிக்கும் நேரத்தில் நஷ்டம் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது யார் ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். அப்போ நேற்று வந்து நம்ம வந்துட்டு கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸை பற்றி நம்ம போட்டிருந்தோம். ஸோ அந்த லெவல்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. சேம் ஸ்ட்ரைக், அதாவது நம்ம நேற்று மார்க் பண்ணும்போது வந்துட்டு செட்டில்மெண்ட் நடக்கலை. அப்போ இந்த ப்ரைஸை செட்டில்மெண்ட் ப்ரைஸாக நேற்று இருந்திருக்கும். அப்போது இந்த சேம் ஸ்ட்ரைக்கில் க்ளோசிங் ப்ரைஸ் எங்கே நியர்பை அதாவது 25 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸுக்கு கீழே இருக்கும் அந்த ஸ்ட்ரைக் எடுத்துக்குவோம். ஸோ 23,600. இதோட இது பார்த்தீங்கன்னா $220. அப்போ ப்ளஸ் 220 மைனஸ் 220. அப்போது 200 பாயிண்ட்டாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 23,400 23,800 இது வந்து மீட்டபிளாக இருந்திருக்கும், மீட்டிங் ஸ்ட்ரைக்காக இருந்திருக்கும். அதை கால் செலவு. இதே 220க்கு மேலே அப்படின்னா நமக்கு இதை 250 பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா ஸ்ட்ரைக் நமக்கு 50 பாயிண்ட் டிஃப்ரெண்ட். அப்போ நமக்கு 23,350 23,850. இப்போ நேற்று வந்து நம்ம 23,350 23,850 எடுத்து பார்த்தோம். ஸோ இதை நம்ம வந்துட்டு மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸை ஒரு இம்பேக்டடாக ப்ரீவியஸ் க்ளோஸை ஸ்டாண்ட் பண்ணுமா மாட்டாதா அப்படிங்கிறத இந்த 23,350ல் இந்த ப்ரைஸ் என்ன பண்ணுறோம், 378 மைனஸ் 120, அப்போ 258. அப்போது இந்த 23,350 கால் வந்து $258 மேலே இருக்கிற வரை மார்க்கெட் எப்போ வேணாலும் 23,600 அடையலாம். 258க்கு கீழே இருக்கிற வரை அந்த 23,600 அடைவதற்கு வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற பேஸில் நம்ம வந்து இதை மார்க் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 23,350 கால். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு 258க்கு கீழே பெருசாக நிற்கவே இல்லை. இப்போ பாருங்க 23,600 23,350 23,850 இதோட டோட்டல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 500 பாயிண்ட்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 500 இந்த 258 இதே 850 புட்டுக்கு என்ன பண்ணுறேன், அதே மாதிரி 500 239. அப்போது 258க்கு கீழே கால் வந்து சஸ்டெயின் ஆகலை, இவங்க 500க்கு மேலே சஸ்டெயின் ஆகலை. அப்போ 500க்கு மேலே சஸ்டெயின் ஆகலைங்கும் போது இந்த டோட்டல் ஏரியாவை புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. அடுத்து ப்ரீவியஸ் க்ளோஸை ரீச் பண்ணுறதுக்காக இந்த கால் வந்து இம்பேக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதைத்தான் நம்ம வந்து நேற்று மார்க் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அப்படிங்கிறது யாரெல்லாம் வாட்ச் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் வீடியோஸில் கொடுத்துருந்தோம்.
மார்க்கெட் வந்துட்டு 23,700 மார்க்கெட் க்ளோஸ் ஆனது வேணா 23,600 இருக்கலாம். ஆனா 23,700 வந்து மார்க்கெட்டோட மிட் பாயிண்ட். ஸோ இதை வந்து ஒரு வட்டமா போட்டோம்னா ஒரு ஆரம் அந்த மாதிரி விட்டம் டோட்டல் விட்டம் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்றோம். அந்த மாதிரி பண்ணும்போது 23,400ம் 23,900ம் இருந்தது மார்க்கெட்டுக்கு. அப்ப அதை பேஸ் பண்ணும்போது மார்க்கெட் 23,400க்கு கீழையும் மேலையும் இருந்தால் என்ன நடக்குது, இதற்கு உட்பட்டு இருந்தால் மார்க்கெட் பேரல் லைனை பார்த்து வரணும், அந்த மிட் பாயிண்ட்டை பார்த்து வரணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து அந்த மாதிரியே நடந்துருச்சு. பாருங்க, நேற்று டேட்டாவை பேஸ் பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாமே செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கால் செல்லரோட பேனிக் பிளேஸ், சாரி புட் செல்லரோட பேனிக் பிளேஸ், இது நம்ம பேரல் லைனோட எட்ஜ், அடுத்து புட் மைனஸ் லோ. இந்த பேஸுக்கு மேலே இருந்ததுக்கே மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸை சஸ்டெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட் வந்து அதோட மிட் பாயிண்ட் பேரல் லைனை நம்ம வரைஞ்ச இடத்த தக்க வச்சிருக்கிறாங்க. ஸோ இதை உன்னிப்பாக நீங்கள் கவனிங்க. அடுத்து வந்து இன்னைக்கு மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி சேம் ஸ்ட்ரைக்குக்கு போய்க்குவாங்க. 226 176, அப்போ வந்து 50 பாயிண்ட் டிஃப்ரெண்ட். அப்போ 23,700. இது சிந்தட்டிக் ஃபியூச்சரோடது. இப்போ இந்த இது சிந்தட்டிக் ஃபியூச்சராகவும் இருக்கும், மந்த்லி ஃபியூச்சராகவும் இருக்கும். இது கரெக்டாக இருக்கும். ஸோ இது 200 ரூபாய். அப்போ 23,700 ப்ளஸ் 200 மைனஸ் 200, அப்போ 23,500ம் 23,900ம் இதை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதை மார்க் பண்ணிக்கலாம். அப்போ முதல் நம்ம வந்து கிராஃபை ஆட் பண்ணிக்கலாம். நிஃப்டி 23,500, தொள்ளாயிரம் புட்டு. இப்போ 23,500 கால். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 23,500க்கு போய்க்கலாம். இப்போ நீங்கள் பேஸ் பண்ண வேண்டியது 23,700, இந்தோக்க 200 இந்தோக்க 200னால 23,500 23,900, இந்த டோட்டல் ரேஞ்சாக 400. அப்போ இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. 400ம் போட்டுக்கணும், இந்த லெஸ் பண்ணி வர வேண்டிய போட்டுக்கணும். இப்போ இதில் எல்டிபி பேஸ் பண்ணுறோம். சாரி 23,500. உங்களுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் அதை வச்சு போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் செட்டில்மெண்ட் நடக்கிறதுனால 320 மைனஸ் 121, அப்போ வந்து 200 அப்படிங்கிற ஒரு மார்க். ஸோ இதில் பாருங்க, இந்த 200ங்கிற ஒரு மார்க்கை நம்ம பண்ணிக்கலாம். இரநூறுக்கு மேலே இருக்கிற வரை 23,500 கால் 200க்கு மேலே இருக்கிற வரை மார்க்கெட் 23,700க்கு மேலே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா எக்ஸ்பைரி அப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணிட்டோம். அடுத்து 400. அப்போ இவங்க 400க்கு உட்பட்டு இருக்கிற வரை மார்க்கெட் 23,900 தாண்டறக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ 23,700க்கு மேலேயும், அதாவது 200க்கு மேலே இருக்கிற வரை மார்க்கெட் 23,700க்கு மேலேயும் 23,900 டு டிராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மார்க்கை நம்ம இங்கே பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம 23,900 புட்டுக்கு அதே மாதிரி நம்ம அங்கே கொண்டு போய்க்கணும். 23,900 306 மைனஸ் 109, 306 மைனஸ் 109, 110னே வச்சுக்கலாம். அப்போ நமக்கு வந்துட்டு 196 அப்படிங்கிறது வரும். ஸோ 196 நம்ம போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது 400. அப்போ 196க்கு மேலே இவங்க ட்ரேட் பண்ணுற வரை மார்க்கெட் 23,700க்கு கீழே தான் இருப்பாங்க அப்படிங்கிறதும், இவங்க 400க்கு மேலே ட்ரேட் நடந்தால் மார்க்கெட் 23,500க்கு கீழே இருப்பாங்கன்ட்டு. அப்போது இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம பேஸ்ட் இது எடுத்துக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். இதை நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கா, இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் மார்க்கெட்டை நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல ட்ரேட் பண்ணால் என்ன நடக்குது, இல்லை நீங்கள் ஆய்வு பண்ணுறதுக்கு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். இப்போ நமக்கு
போட்டியாளர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா 23,600 கால் 23,500 புட் மார்க்கெட் 23,700ல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 23,600 தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணும்போது மார்க்கெட்டோட இவங்க மிட் பாயிண்ட்டாக இப்போ எடுத்துக்கிறது 23,550. ஸோ இந்த 23,550 எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளலாம். ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் நேற்று 220 இருந்தது, இன்னைக்கு 220 பாயிண்ட் டிகே இருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இம்ப்ளைட் வாலிட்டி நேற்று வந்து புட் ஆப்ஷன் சைடு ஜாஸ்தியாகவும் கால் சைடு கம்மியாக இருந்தாங்க, இன்னைக்கு ஈவனாக இருக்காங்க. இதையும் பார்த்து கொள்ளுங்கள். அப்போ புட் சைடு வந்துட்டு நமக்கு அதிகமான இம்ப்ளைட் வாலிட்டி இருந்தப்போ மார்க்கெட் ஃபேவராக அவங்களுக்கு ஃபேவராக புட் செல்லர் பயன்படுற அளவுக்கு தான் ஃபேவராக கேப் டவுன் ஆகுறாங்க. ஆனால் ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க. ஸோ இதை உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்படுது அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதோட என்கொயரி 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு சில குறிப்புகள் மட்டும்தான் வழங்கப்படுமே தவிர பைசல் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்காது. அது மாதிரி இந்த ஆப்ஷன்ஸோட டோட்டல்டாக நீங்கள் வந்துட்டு என்னென்ன மாதிரி வியூ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மே 30ஆம் தேதி வந்து ஒரு பெய்டு ட்ரைனிங் செஷன் 1 மந்த் கோர்ஸ் வந்து துவங்க இருக்கு. விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். இதுலேயே பைசல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது, சார்ட் இருக்காது. உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் பில்ட் பண்ணணும், நாங்கள் பில்ட் பண்ணி தரப்போகிறது இல்லை. நன்றி, வணக்கம்.